சந்தேகமில்லாமல் என் அருளில் இன்றைய தினம் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். உன்னுடைய ஆசைகள் நனவாகும். நீ நினைத்தது விரும்பியது என்னுடைய அருளால் கைகூடும். அனுதினமும் இந்த ஏறுமுகம் உனக்கு கிடைக்குமே. ஆனால் இந்த ஆறுமுகனுடைய அருளும் ஆசிகளும் உனக்கு நிறைந்திருக்க வேண்டும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்ற வாசகத்தை நீ ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருப்பாயானால் உன் வாழ்க்கை நிச்சயம் பல மடங்கு உயர்வை பெற்றே தீரும். காலையோ மாலையோ அனுதினமும் எந்த நேரம் என்றாலும் முருகனின் நினைவை கூறுவதுதான் அருளின் வாசல் திறக்கப் போவதற்கான சாவி. ஏறுமுகம் என்பது அழகிய முகம், அருள் முகம், முருகனை நோக்கும் முகம், உள்ளத்திற்கு ஒளி தரும் முகம். முருகன் சொல்வது, என்னுடைய அருள் மண்டபத்திற்குள் நீ வா. பயம், சந்தேகம், சோகம் எல்லாம் வாசலுக்கு வெளியில் விட்டு விட்டு வா. நீ விரும்பியது நடக்கும் என்று. உன்னுடைய மனம் மாறும். முருகன் தாமதிக்காமல் நான் அருள் புரிவேன். என்னுடைய விருப்பத்திற்கும் உன்னுடைய விருப்பத்திற்கும் இடையே எந்த முரண்பாடும் இல்லை. நீ நினைத்தது நான் நினைத்ததுதான். அதனால்தான் உன்னுடைய ஆசையை இப்பொழுது கைகூட வைக்கப் போகின்றேன். உன் மனதின் ஆழத்தில் பதிந்த அந்த எண்ணங்கள் முருகனினுடைய அருளால் தான் நிஜமாக போகின்றது. அதிசயங்கள் நிகழ்ந்து நீ நினைத்தது நனவாகும். நம்பிக்கையோடு முருகனை நோக்கினாய், அன்போடு முருகனை அழைத்தாய், அருளில் நுழைய தயாராகவே இருந்தாய். நம்பிக்கை கொண்டவனின் வாசலில் வந்து நின்றால் அவன் நினைத்தது நனவாகாமல் நான் இருக்க விட மாட்டேன். நனவாக்கியே தீருவேன். நினைத்ததை முடித்து காட்டுவேன். அது உனக்கும் நலன் பிறருக்கும் நலன் என்று இருக்கையில் அது எப்படி நடக்காமல் போகும்? பல மடங்கு இன்பத்தோடு இனி ஏறுமுகத்தோடு உன்னுடைய வாழ்க்கை அதிசயத்தை காணும். சில விருப்பங்கள் மனதில் ஒரு குழப்பத்துடனேயே இருந்து கொண்டிருக்கும். அது நடக்குமா நடக்காதா என்ற குழப்பம் ஒரு பக்கம், அது சரியா தவறா என்ற குழப்பம் ஒரு பக்கம். தெளிவான எண்ணம் தான் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான முதல் வழி. அந்த விருப்பத்தில் உனக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்று இப்பொழுது நான் உனக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். எதை விரும்புகின்றோம் என்று தெளிவாக சுத்தமாக நீ எண்ணினால்தான் அது என்னிடம் வந்து சேரும். நல்ல இடத்தில் அமைதியாக செய்யக்கூடிய அந்த தியானம் உனக்கு தெளிவான எண்ணத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு கற்பனை செய். மனதில் நிறைவேறியதாக கற்பனை செய். ஏற்கனவே அந்த நிலைமையில் நீ இருப்பதாக பாவித்து கொண்டு காந்தம் போல உன்னை அது நோக்கி வர நீ வழியை செய்ய வேண்டும். மனதில் நீ செய்யக்கூடிய அந்த பிரத்யேகமான காட்சியின் பிரார்த்தனை அதை சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்க வழி அமைத்துவிடும். சில நிமிடங்கள் என்னை நினைத்து நீ ஜெபம் செய்தாயானால் உன்னுடைய தியானமானது அது மனதை அமைதியாக்கி அந்த மனதின் அமைதி விருப்பங்களை எளிதாக புரிந்து கொண்டு பதிந்து தெய்வ அருளால் அது சாத்தியமாக கூடிய நிலையை பெற்றுவிடும். பிறருக்கு நீ செய்யும் உதவிகளின் மூலமாக பிறரிடமிருந்து உனக்கு உதவிகளை பெறுவதற்கு நீ வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். சந்தேகத்தை எல்லாம் விட்டு விட்டு மனதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நான் விரும்பியது எனக்கு நிச்சயமாக நடக்கும், கிடைக்கும் என்பது. எந்த ஒரு விருப்பமும் தெய்வ அருள் இல்லாமல் எளிதில் நடக்காது. இப்பொழுது என்னுடைய அருள் உனக்கு கிடைத்திருப்பதால் தான் நீ உள்ளே வந்திருக்கின்றாய். அதனால் என்னுடைய அருளால் உன்னுடைய விருப்பம் 100% நிறைவேறும். செவ்வாய்க்கிழமையன்று என்னை சிவப்பு மலரால் வழிபடு. கோடி நன்மை உன்னை தேடி வரக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு பலனை நான் ஏற்படுத்தி தருவேன். உன் மனதின் விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும். என்னுடைய அருளால் ஆசிகளால் நல்லது நடக்கும்.